வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ. ஒரு மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ, சரியா? ஸோ நான் பார்த்த வரைக்கும் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 இம்பார்ட்டண்ட் மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரியா? ஜென்ரலாக இங்கிலீஷ்லன்ட்டு இல்லை, டோட்டலாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற 5 ப்ராப்ளம்ஸ், 5 மிஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு மார்க் டெஸ்ட் போதை அப்படின்னு ஒன்று உண்டு. மார்க் டெஸ்ட் போதை என்னென்னா, அதாவது நம்ம படிக்கமோ இல்லையோ நம்ம ஆளுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி இருக்கே, இன்னைக்கு ஒன்றுமே படிக்கலைண்ணே, சரி ஒரு மார்க் டெஸ்ட்டை போடுவோம். இப்போ மார்க் டெஸ்ட்டை போட்ட உடனே ஒன்று இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, படிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது ஒன்று. இன்னொன்று, அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ப்ரொடக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணாமல் சும்மா மார்க் டெஸ்ட்டை போடுவோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மார்க் டெஸ்ட்டை வழக்கமாக எடுக்கிற மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே போயிடுது. சரி, அந்த மார்க் டெஸ்ட் போடாமல் இவனால் இருக்கவும் முடியல. அந்த மார்க் டெஸ்ட்னால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ப்ராக்ரஸ் வருதா, அதுலேருந்து எதாவது கற்றுக்குறாங்களா அப்படின்னா அதுலேயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதாவது இந்த மார்க் டெஸ்ட்டுனாலே நாசமாக போகிறவங்க நிறைய பேர். இது உண்மை, இது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஆஃப்லைன் பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. நான் வந்துட்டு ஜென்ரலாக மார்க் டெஸ்ட்டு போட விட மாட்டேன், சரியா? போடுங்க ராஜா, மார்க் டெஸ்ட்டு போடுங்க. வீக்லி ஒன்ஸு, வீக்லி ட்வைஸு போடுங்க, இல்லை டெய்லி கூட போடுங்க. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வெறும் டெஸ்ட்டு போடுவீங்க, அதை கரெக்ஷன் பார்க்க மாட்டீங்க, சரிங்களா? நம்ம ஆஃப்லைன் பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. நான் போட விட மாட்டேன். நான் வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு போட விடுவேன், ஃபுல் டெஸ்ட்டாக. அவங்க டெய்லி போட்டுட்டு இருக்கும்போது சில பல சிக்கல்கள் வந்து அந்த மார்க் டெஸ்ட்னாலே அவங்களுடைய ப்ராக்ரஸ் வந்துட்டு பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மார்க் டெஸ்ட் போதைக்குள்ளே விடாதீங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட்டு எடுங்க, கரெக்ஷன் பார்க்காம அடுத்த மார்க் டெஸ்ட்டு போகாதீங்க. கரெக்ஷன் பார்க்காம அடுத்த மார்க் டெஸ்ட்டு போகாதீங்க, சரியா? மார்க் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் தப்பு விட்டது, ஸ்கிப் பண்ணது, இன்ஃபேக்ட் சில நேரம் கரெக்டாக போட்டதே ஃப்ளூக்கில் அடிச்சிருப்போம். அது எல்லாத்தையும் கரெக்ஷன் பார்க்கணும், எல்லா செக்ஷனுக்கும் பார்க்கணும். இப்போ எவ்வளோ டைம் ஆகும் சொல்லுங்கள்? கரெக்ஷன் பார்க்காம, செக் பண்ணாமல் ஏன் அடுத்த டெஸ்ட் போடுறீங்க? போடாதீங்க, போடவே போடாதீங்க, தொடவே பண்ணாதீங்க, பக்கத்துலேயே போகாதீங்க. ஒரு டெஸ்ட்டு முடிச்சுட்டா கரெக்ஷன் பார்க்கணும் ஃபுல்லாக, எல்லா செக்ஷனும், எல்லா கொஸ்டினும், சரியா? 100% கரெக்டுன்னு நான் போட்டேன் பார்த்தீங்களா கொஸ்டின், அதை மட்டும் விட்டுட்டு எல்லா கொஸ்டினும் கரெக்ஷன் பார்க்கணும். ஆனால் நம்மளால் கரெக்ஷன் பார்க்க மாட்டோம். நம்மளால் டெஸ்ட்டு போடுறது தான் ஒரு போதை இருக்கும், கரெக்ஷன் பார்க்குறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அனாலிசிஸ் பண்ணாமல், கரெக்ஷன் பார்க்காம மார்க் போட்டுறது என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 10% ப்ரொடக்டிவாக இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். கரெக்ஷன் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு என்னென்னா, எவனாவது ஒருத்தன் இந்த இதில் சொல்லிடுவான், சக்ஸஸ் ஸ்டோரியில் மார்க் டெஸ்ட் டெய்லி போடுங்க அப்படின்ட்டுருவான். அந்த பையன் சொல்லியிருப்பான், அந்த சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்த ஆஸ்பிரண்ட்டு மார்க் டெஸ்ட் போடுங்க, கரெக்ஷனு தெளிவாக பாருங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம காதுக்கு எது மட்டும் தான் கேட்கும்? மார்க் டெஸ்ட் போடுங்க அப்படிங்கிற மட்டும் காதில் தொனித்து விடும், மீதி இருக்கிறது கேட்காது. உடனே நம்மளுக்கு என்ன, மார்க் டெஸ்ட் கரெக்ஷன் போடாமல் மார்க் டெஸ்ட்டு பண்ணுறது நான் சொன்ன மாதிரி பெரிய ஒரு எஃபெக்டே கொடுக்காது. ஆனால் படிச்சுட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துரும். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கரெக்ஷன் ஒழுங்காக பாருங்கள். அது கரெக்ஷன் எப்படி எனக்கு பார்க்கணுன்னே தெரியல அப்படின்னா நீங்களாம் மார்க் டெஸ்ட்டே போடக்கூடாது. ஒழுங்காக உட்காந்து கிளாஸஸ் பாருங்கள், சரியா? 2வது பாயிண்ட்டு என்னன்னு தெரில, இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் எப்படி ஆயிரும் அப்படின்னா, கிளாஸே பார்க்க மாட்டாங்க, எவன் கிளாஸையுமே பார்க்க மாட்டாங்க. ஒன்லி மார்க் டெஸ்ட்டு, கிளாஸே பார்க்கறது கிடையாது. கிளாஸே பார்க்கலைன்னா எப்படி கரெக்ஷன் பார்க்க தெரியும்? மார்க் டெஸ்ட்டில் கரெக்ஷன் பார்க்க தெரியாது. ஏன் கரெக்ஷன் பார்க்க தெரியாது? ஏன்னா இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது. என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் நான் சொல்லுவேன். சரி, நான் இப்போ டெஸ்ட்டு போடுறேன் இங்கிலீஷில், அதே மார்க் தான் வருது. அப்போ என்ன மார்க் எடுத்தனோ அதே மார்க் தான் வருது. ஆனால் ஏன் தப்பு விடுறேன்னு தெரியுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஏன் தப்பு விட்டோம், எதுக்கு கரெக்டுன்னு தெரியாது, எதுக்கு தப்புன்னு தெரியாது.
ஒரே கான்செப்டில் 2 கொஷின் வச்சுருப்பானுங்க. ஒரே கான்செப்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஒரே கான்செப்டில் 2 கொஷின் வச்சுருப்பானுங்க. மொதல் கொஷின் கரெக்டாக போடுவானுங்க, 2வது கொஷின் தப்பாக போடுவானுங்க. எதுக்கு கரெக்டாக போட்டோன்னு தெரியாது, எதுக்கு தப்பாக போட்டோன்னு தெரியாது. அப்போது இந்த கிளாஸஸ் பார்க்குறத வந்துட்டு நீங்கள் குறைக்கிடக்கூடாது, கிளாஸ் பார்க்குறத விடக்கூடாது. இங்கிலீஷுக்குன்னு இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே கான்செப்ட் பில்டிங்கிறது முக்கியம். சரிங்களா? ஒரு பசில் எடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டாஃப் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது நல்லா கற்றுக்கிடலாம். ஆனால் நம்ம அந்த கிளாஸஸ் பார்க்குறது அப்படியே விட்டுடுறோம், குறைச்சிடுறோம், கம்மி பண்ணிடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டாஃப் வச்சுக்கிடுங்க, ஒரு நல்ல சூப்பராக செம்மையாக போடக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வச்சுக்கிடுங்க. அந்த ஸ்டாஃப் போடுற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய கிளாஸ் மூலமாகவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸ்டாஃப் படிக்காமல் ஸ்டாஃப்கிட்ட கற்றுக்காமல் வெறும் மாக்கு போடுறதுல மாங்குன்னு முட்டுற மாதிரி தான் இருக்கும். செவுத்துல போய் தலையை முட்டுற மாதிரி தான், எந்த ஒரு ப்ராக்ரெஸும் தெரியாது. யா, அடுத்த பாயிண்ட்டு இந்த படிக்கிறதுலையே இல்லை டெஸ்ட் போடுறதுலையே எல்லாத்துலேயுமே நம்ம பசங்களுக்கு என்னென்னா ஒரு ஃபேவரட் செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனை சுற்றி தான் படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. திருப்பி அதுதான் படிப்பானுங்க. அந்த ஃபேவரட் செக்ஷனை தான் அதிகமாக படிப்பாங்க. மற்ற செக்ஷனுக்கு டைம் கம்மி பண்ணிடுவாங்க. அது இயல்பாகவே அந்த படிக்க ஸ்டேஜ் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஃபாலோ ஆகிருக்கும். அது மெயினாக இங்கிலீஷாக தான் இருக்கும், இல்லை குவான்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு டைம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது படிக்க பிடிக்காதுன்னுவானுங்க. அதில் என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும், இங்கிலீஷில் என்ன படிக்கிறதுன்னு கேட்கானாடா அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ இருக்குது படிக்கிறதுக்கு, எவ்வளோ விதங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ ஒரு ஃபேவரட் செக்ஷனை மட்டும் உட்காந்து படிச்சுட்டே இருக்காதீங்க, ஒரு செக்ஷனை மட்டும் படிக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 2 எவனா பாஸ் ஆக மாட்டான் நான் பிடிக்கவா, எந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆக மாட்டான்னு நான் சொல்கிறேன் பாருங்க. 3 செக்ஷன்லையுமே ஆவரேஜாக இருக்கவும் பாஸ் ஆக மாட்டாங்க. அப்படி பாஸ் ஆக முடியாது. 3லையுமே நான் ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் வந்து மெயின்ஸ் தான் நிறைய எழுதுவார். டபுள் டிஜிட்டு ட்ரிபிள் டிஜிட்டில் கூட வாய்ப்பு இருந்தால் மெயின்ஸ் எழுத முடியும், ஆனால் பாஸ் ஆக முடியாது. 3லையுமே ஆவரேஜ் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. இவர் பாஸ் ஆகுறது கஷ்டம். பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்லக்கூடாது, பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்த குரூப் ஏன் பாஸ் ஆக மாட்டான் தெரியுமா? ஒரு சப்ஜெக்ட்ல லெஜெண்டு, இன்னொரு சப்ஜெக்ட்ல ஆவரேஜ், 3வது சப்ஜெக்ட்ல அடிமட்டத்திலையும் மட்டம். குவான்ஸ்ல லெஜெண்டா இருப்பாப்புல, ரீசனிங் ஓரளவுக்கு வரும், லெஜெண்ட் அளவு கிடையாது, பட் ரீசனிங் வரும், ஒரு ஆவரேஜா வரும். இங்கிலீஷ்ல தர மட்டத்தில் இருப்பாப்புல. இவருக்கும் கஷ்டம், இவரும் பாஸ் ஆகிறது கஷ்டம். இவர் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குவான்ஸ் படிக்கிறத விடணும், ஸ்டாப் பண்ணணும், குறைக்கணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா குறைக்கணுங்கிறத விட நிப்பாட்டிடணும். இந்த 4 மாதம் இருக்குன்னா இந்த குரூப் இப்போ நீ சொல்கிறது தாண்டா நான் அப்படின்னா, இந்த குவான்ஸ் ஸ்ட்ராங் சப்ஜெக்டாக ஒன்று இருக்குல்ல, இந்த சப்ஜெக்டே விட்டுறணும். நீங்கள் படிக்கிறதே நிப்பாட்டிடுங்க. இது நல்லா வர்ற சப்ஜெக்டு, படிக்கிறத நிப்பாட்டுங்க. நல்லா வருது இல்ல, பின்னாடி பிக்கப் பண்ணிக்கலாம். வராத சப்ஜெக்டை படிங்க. உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க கிளாஸ்ல இங்கிலீஷ் நல்லா வந்து குவான்ஸ் வராத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது ஆஃப்லைன் கிளாஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் நல்லா வருது, குவான்ஸ் உனக்கு வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன், இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ் கிளாஸுக்கு அவங்க அலௌடு கிடையாது. ஆனால் மேக்ஸில் அவங்க ப்ராக்ரஸ் காமிக்கணும், எனக்கு குவான்ஸில் அவங்க ப்ராக்ரஸ் காமிக்கணும். ஏன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, இந்த மாதிரி போகும்போது இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஆனால் குவான்ஸில் சுத்தமாக வராது குவான்ஸு. இப்போ இங்கிலீஷ் படிக்கிறது நிப்பாட்டிட்டு என்ன படிக்கணும்? ஃபுல் ஃபோக்கஸ் குவான்ஸில் போடணும். மாதிரி 4-5 மந்த்ஸ் இருக்கா, 4 டாபிக், நம்ம 4 மாதம் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்படி படிக்கணும். இன்னொரு செட்டு, மெஜாரிட்டி செட்டுன்னு குவான்டிடேஷன் நல்லா வரும், இங்கிலீஷ் சுத்தமாக வராது. இவங்கள்ட்ட தம்பி உனக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. ரீசனிங் படிக்கிறத நிப்பாட்டுங்க தம்பி, நீங்கள் பாஸ் ஆகணும்னா ரீசனிங் படிக்கிறத நிப்பாட்டுங்க. ரீசனிங் எப்படினாலும் 35+ போட்டுறீங்க. ஃபிலிம்ஸ்னாலும் சரி, மெயின்ஸ்லையுமே 95% மேலே வச்சிருப்பாப்புல. ரீசனிங் படிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி நிப்பாட்டுடா, ஒரு மாதத்துக்கு நிப்பாட்டிட்டு இந்த ரீசனிங் டைமை தூக்கி இங்கிலீஷில் போடு அப்படின்னு சொன்னால் ஒரு 2 நாள் 3 நாள் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொல்லுவாங்க, சார் பயமாக இருக்குது சார். என்கிட்ட நம்ம ஆஃப்லைன் லெசன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு
இந்த ரீசனுக்காகவே நான் வரலன்ட்டு போனாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, குவான்ஸ் ரீசனிங் தான் சார் எனக்கு நல்லா வரும். இங்கே வந்து நான் இங்கிலீஷ் மட்டும்தான் சார் படிக்கிறேன். குவான்ஸ் ரீசனிங்கு டைமே இல்லை சார். குவான்ஸ் ரீசனிங் வர்ற குவான்ஸ் ரீசனிங்கும் போயிருமோன்னு பயமாக இருக்குது சார். அதனால நான் கிளாஸுக்கு வரல சார் அப்படின்னாங்க. அதாவது குவான்ஸ் ரீசனிங் வருதுங்க, சரிங்களா, நல்லா வருது. நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வேன், அதுக்கு படிக்கிறதுக்கான டைமை குறைக்கிறதுக்கு பார்ப்பேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவான்ஸ் இருந்தாலும் சரி, ரீசனிங் இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே இருந்தாலும் சரி, அதுக்கு டைம் குறைக்க பார்ப்பேன். இங்கிலீஷ் சுத்தமாக அவங்களுக்கு வராது. இப்போ இங்கிலீஷில் டைமை இன்க்ரீஸ் பண்ண விடுவேன், ஹோம்ஒர்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், அந்த மாதிரி பண்ணுவேன். அப்போ அவங்களுக்கு பயம் வருது, ஐயோ குவான்ஸ் ரீசனிங் நல்லா வரும், படிக்காமல் விட்டுட்டோம்னா எப்படி வரும், பயமாக இருக்குது, ஸ்பீடு போயிருமே, ஐயோ பெர்சன்டேஜ் குறைஞ்சிருமேலாம் பயம் இருக்கு. ஆனால் இங்கிலீஷு படிக்கவே இல்லையே, இங்கிலீஷை நம்ம அகல பாதாளத்தில் கிடக்கோமே, இங்கிலீஷில் 30% மார்க் வருதுன்னு கவலைப்பட மாட்டானுங்க. ரீசனிங்கில் 95% 90% குறைஞ்சிட்டு ஐயோ அம்மா அம்மா நெஞ்சு அடிப்பானுங்க. இங்கிலீஷில் 30% சாவ கிடக்குறோம். நேற்று வந்தவன் நம்மளை விட நல்லா இங்கிலீஷ் போடுறான் அப்படிங்கிறது கவலையே பட மாட்டானுங்க, கவலையே வராது. ரீசனிங் 2 நாள் படிக்கணும், கைகள் நடுங்கிடும். ஆக்சுவலாக உண்மையாக இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ஃபேவரட் செக்ஷனுக்கு அட்டாச் ஆகிடுறாங்க. அந்த செக்ஷன் தான் எனக்கு, அது போடலைன்னா தான், அது போடலைன்னா என்னால் இருக்க முடியாது, அதுதான் எனக்கு வேணுங்கானுங்க. ஆனால் 3 செக்ஷனுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸையும் கூட சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன். 4 செக்ஷனுக்குமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக இருக்கணும், ஒன்றில் டாப்பாக இருக்கணும். இவன் தான் கிளியர் பண்ணுவான். எல்லாத்துலேயுமே ஆவரேஜ், ஒன்றில் டாப்பு, இவன் தான் கிளியர் பண்ணுவான். எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக இருக்கிறவனும் கிளியர் பண்ண மாட்டான். ஒன்றில் டாப்பில் இருந்துட்டு இன்னொன்றில் தெரு முக்கில் கிடக்கிறவனும் இம்ப்ரூவ் பண்ண மாட்டான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறது, ஒன்றும் இல்லைடா, ரீசனிங் வந்துரும்டா, ரீசனிங் 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும், 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் விடுங்க வந்துடும். ப்ராக்டிஸ் எக்ஸாம் முன்னாடி 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். கையில் இருக்கிறது ரீசனிங்கிறது இருக்கு, தூசி தட்டுனா வந்துடும். அதுக்கு பயப்படுறாங்க. இங்கிலீஷ் ஒன்றை இல்லைடா, இங்கிலீஷ் ஒன்றை இல்லவே இல்லை, அந்த ஸ்கில்லை பிக்கப் பண்ணுறதுக்கு பாரு அப்படின்னா அது வந்து நடக்காது. ஸோ இது ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை, மெயினான ஒரு பிரச்சனை. யா காஃபி குடி, இதுதான் நம்ம பிரச்சனை. படித்ததே நம்ம திருப்பி படிப்போம், மாதிரி குடிச்ச காஃபியே நம்ம திருப்பி குடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. படிச்சே திருப்பி படிக்கக்கூடாது, படிக்காத சப்ஜெக்டை பிக்கப் பண்ணணும், சரியா? இங்கிலீஷில் ஆவரேஜ் வந்தால் போதும். குவான்டிஃபிகேஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வாங்க போதும். 50-60% போதும், 30% செட் ஆகாது, சரியா? நெக்ஸ்ட் ஃபெயிலியரை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய நிறைய ப்ரிலிம்ஸ் ஃபெயில், ஓ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஏன் தப்பு விட்டோம். போன சப்ஜெக்டில் போன எக்ஸாமில் ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டிருந்தாங்க, நான் போட முடியலை, எனக்கு அது பண்ண முடியலை, நான் படிக்கலை அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் ஸ்டாட்டிக் ஜிகே நான் டாப்பில் படிச்சிருக்கணும், ஃபுல்லாக படிச்சிருக்கணும், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கணும். அப்படி கவர் பண்ணீங்கன்னா தான் உங்கள் மிஸ்டேக்கை சரி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பண்ண மிஸ்டேக்கே திருப்பி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுங்க. உங்கள் மிஸ்டேக் ஃபஸ்ட் அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணணுங்க, என்ன தப்பு போட்டிருக்கோம், எங்கே தப்பு போட்டிருக்கோம். இந்த அதாவது ரீசனிங் வரமாட்டேங்கிறது மிஸ்டேக் கிடையாது, ரீசனிங் வரமாட்டேங்கி அப்படிங்கிறது மிஸ்டேக் கிடையாது. அதான் நான் என்னுடைய 2 பாயிண்ட் சேர்த்து எழுதியிருக்கேன். ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணணும், ஹைப்பர் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது என்னது, ரீசனிங் வரமாட்டேங்கிறது உங்களுடைய ஒரு மிஸ்டேக் கிடையாது. ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வர மாட்டேங்கி, அது ஒரு மிஸ்டேக். ரீசனிங்கில் இன்புட் அவுட்புட்டு ரொம்ப ரேராக தான் போட முடியுது, அது ஒரு மிஸ்டேக். குவான்ஸில் அக்ஷரன் அலிகேஷனில் இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் சம் வர மாட்டேங்குது, அது மிஸ்டேக் ஐடென்டிஃபிகேஷன். இந்த மாதிரி ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக போகணும். ஃபெயிலியர், பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வந்துட்டு இது வந்துட்டு எப்படின்னா, ஒரு 100 அடிக்கு பெரிய மிஷின் மாதிரி. நான் ஒர்க் பண்ணுற அந்த ஒரிசாவில் ஒர்க் பண்ணும்போது மிஷின் அப்படி தான் இருக்கும், பெரிய மிஷின் இருக்கும், ரொம்ப பெரிய மிஷின் இருக்கும். யா
மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுங்கும் போது நாங்கள் மெயின்டெனன்ஸ் தான் பார்க்கணும். பெரிய மிஷின் இருக்கும்போது ஒரு 50 அடி 60 அடிக்கு ஒரு மிஷின் இருக்குன்னா அந்த மிஷினில் அவுட்புட் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு, அதில் ஒரு 200 பார்ட்ஸ் இருக்கும். 200 பார்ட்ஸ் வச்சு 60 அடி மிஷினில் ஒரு ஃபைனல் ரிசல்ட் ஃபெயில் ஆகுதுன்னா 200 பார்ட்டையும் மாற்ற மாட்டாங்கங்க. ஒரே ஒரு பார்ட்டில் தான் பிரச்சனை இருக்கும். எந்த பார்ட்டில் பிரச்சனை இருக்கோ அதை மாத்திரம் தான் சரியாக வரும். இப்போ எங்களுக்கு அது நடக்கும். ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு ரோலர்ஸ்னு இருக்கும். ரோலர் ஒரு 10 ரோலர் இருக்குன்னா 10 ரோலரில் ஒரு ரோலரில் தான் பிரச்சனை இருக்கும். எந்த ரோலர்னு கண்டுபிடிக்கணும். ரோலர் நம்பர் 8ல் பிரச்சனை இருக்கு, நான் ரோலர் நம்பர் 4, 5, 6, 7, 9, 10 எதை மாற்றினாலும் அவுட்புட் அதே தான் வரும். ஏன்னா ரோலர் நம்பர் 8ல் தான் பிரச்சனை இருக்கு. அப்போ நான் ரோலர் நம்பர் 8 தான் மாற்றணும். எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக போய் போகணும். சார் நான் 10 ரோலரையும் மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளால தான் பண்ணுறாங்க. என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக பின் பாயிண்டடாக பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாங்க. பின் பாயிண்டடாக பிரச்சனையை கண்டுபிடிச்சி இப்போ சரி பண்ணுங்க. 3-4 மாதம் ஃபுல் டெஸ்ட்டே போடாதீங்க, செக்ஷனல் டெஸ்ட் மட்டும் போடுங்க. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 2 சப்ஜெக்ட் மட்டும் படிங்க இந்த 4 மந்த்ஸில். ஒரு சப்ஜெக்ட் சும்மா ரிவிஷனுக்கு டச்சிங்க்கு மட்டும் வச்சுக்கிடுங்க. 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிடுங்க. 2 சப்ஜெக்டில் ஒன்று அது குவான்ஸ் ரீசனிங்காக இருக்கலாம், இல்லை ரீசனிங் இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் குவான்ஸாக இருக்கலாம். பட் இல்லை ஆமாம் இல்லை இங்கிலீஷ் குவான்ஸாக இருக்கலாம். ஏதோ 2 சப்ஜெக்டாக இருக்கலாம். 2 சப்ஜெக்டை ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், குவான்ஸ்னு எடுத்துட்டிங்களா 4 மாதம், 4 மாதத்தில் எவ்வளோ கஷ்டம். 4 மாதத்தில் 5 அரித்மெட்டிக் டாபிக், 5 அரித்மெட்டிக் டாபிக் தான், வேறு கிடையாது. 5 டாபிக் தான். ஒரு மாதத்துக்கு ஒரு 20 நாளைக்கு ஒரு டாபிக். 4 3 120, 125னா 25 நாளைக்கு ஒரு டாபிக். சரியா? 25 நாளைக்கு ஒரு டாபிக் படித்தா அதில் எவ்வளோ லெஜெண்ட் ஆகணும் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் எடுத்து நெட்டில் நீங்கள் தேடுறீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்ன்னு தேடினீங்கன்னா 25 நாளைக்கு அதை படிக்க முடியுமா உங்களுக்கு? படிக்கணுங்க. அப்போ தான் அதில் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 நாள் படிப்பீங்க, 2 நாள் படிப்பீங்க. 25 நாள் படிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. படிக்க முடியும், 100% படிக்க முடியும். டெய்லி 4 hours, 25 × 4 100 hours போட்டு பாருங்க. 100 மணி நேரம், 100 மணி நேரம் கண்டினியூஸா. இன்னைக்கு நான் படிக்கிறேன்னா 4 மணி நேரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், நாளைக்கும் அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், நாளை கழிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கண்டென்ட் இல்லையா என்கிட்ட கேளுங்க. ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லா கிளாஸும் பாருங்க, பாஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி, இங்கே இவர் இப்படி சொல்லித்தர்றாரு, இங்கே சொல்லித்தர்றாரு, இந்த இவர் நல்லா சொல்லித்தர்றாரு, இவர் கிளாஸை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவர் போடுற எல்லா கிளாஸையும் பாருங்க, ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. 10-20 டாபிக் படிக்கிங்க, அதாங்க பிரச்சனை. பிரச்சனை வந்துட்டு எல்லா அரித்மெட்டிக் டாபிக்கும் நீங்கள் படிப்பீங்க. உங்கள் பிரச்சனையே எல்லா அரித்மெட்டிக் டாபிக்கும் நீங்கள் படிக்கிறது தான். படிக்காதீங்கன்னு அப்படி படிக்காதீங்க. 4 டாபிக் யூஸ் பண்ணுங்க, ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக போங்க. ஏன் எல்லா அரித்மெட்டிக் டாபிக் படிக்கிங்க? 250, 300, 400, 500 கொஷின் போடுங்க. பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பீடில் ஒரு 20 செகண்டில் இருந்து வர்றது 10 செகண்டில் வரும். ஏன்னா அவ்வளோ கொஷின் போட்டிங்க. நீங்கள் ஒரு டாபிக் எப்போ தரமாங்க படிக்க ஆரம்பிக்கிங்கன்னா எப்போ அந்த டாபிக் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நீங்கள் படிக்க முடிச்சிட்டிங்கன்னு நான் சொல்லலை, அப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு டாபிக் போர் அடிக்கும் போது தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்கிட்ட வந்துட்டு சிங்கிள் ஃபில்லர் போடுங்கன்னா எனக்கு போர் அடிக்கும். தெரியும்டா எனக்கு, எனக்கு அது தெரியும்டா, போட்டுருவேன்டா, வேணா எடுத்துட்டு வா, இப்போ மாதிரி 2 நிமிஷத்தில் போடுறேன். அதுதான் ஸ்கில். நீங்கள் படிக்கும்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வாவ் நல்லா இருக்கு, ஓகே கற்றுக்குறோம், அப்படி இப்படின்னு இருக்கும். சிமெண்ட் தண்ணி இதுதானே எனக்கு தெரியும், அதுதானே தெரியும், இது இப்படியா தெரியும், ஓ இது புதுசாக இருக்குது, லைட்டாக புதுசாக இருக்குது, ஓகே இது தெரியும். ஒரு வீடியோ 1 மணி நேரம் பார்ப்போம், அதில் 2 நிமிஷத்தில் தான் நம்மளுக்கு புதுசாக ஏதாவது கற்றுப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். போர் அடிக்குது, எல்லாம் தெரிஞ்சது தான் இருக்குது. சரி இன்னொரு வீடியோ பார்ப்போம், எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கும். இன்னொரு வீடியோ எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கும். ஒரு டெஸ்ட் போடுவோம், 20 கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில், எல்லா கொஷினும் போட முடியும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ரைட்டு ஓகே ஈஸியாக இருக்குது, டக்குன்னு தட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு. இந்த போர் அடிக்கிறது பார்த்தீங்களா, கற்றுக்கிட்டதுனா ஓகே டக்குன்னு ஆன்சர் வரும்போது போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கும் போது தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ்
நீங்கள் படித்து முடிக்கும்போது தான், நீங்கள் கான்செப்ட் கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த போர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரும். ஏன் அந்த போர் அடிக்கிற பாயிண்ட்ல தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. போர் அடிக்கிற பாயிண்ட்ல நிப்பாட்டிடக்கூடாது. போர் அடிக்கிற பாயிண்ட்ல தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் இவ்வளவுதான்டா அப்படின்னு வர்றது தான் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். உங்க பிரச்சனையே என்னது? எல்லாரும் சொல்ற பிரச்சனை, நீ போடும்போது வருது, எக்ஸாம்ல வர மாட்டேங்கி. வீட்டில் வச்சு போடும்போது வருது, எக்ஸாம்ல வர மாட்டேங்கி. வராது. எப்படி வரும்? நல்ல ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸோட தெரியும்டா இதுல என்னடா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக்ல 25 நாள் உட்கார்ந்து பாருங்க. அரித்மெட்டிக்லாங்க. நீங்க என்ன பண்ணணும், முதல்ல படிக்க ஆரம்பிங்க. பிகினராலாம் இருந்தீங்கன்னா ஒரு டாபிக்ல ஒரு மாசம் உட்காந்துருங்க. 10 டாபிக் இருக்கா, 10 மாசத்துல அவன் ராஜா ஆயிடலாம் அரித்மெட்டிக்ல. ஆனா நம்ம பண்ண மாட்டோமே, அதான பிரச்சனை. நம்ம இங்கிருந்து அங்க தாவோம், அங்கிருந்து இங்க தாவோம், இங்கிருந்து வேற டாபிக் போவோம். அப்படி பண்ணாம டிசிப்ளின்டா ஒரு டாபிக் எடுத்து 25 நாள் படிச்சு பார்த்துட்டு இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. நம்ம டிஸ்கஷன் செஷன்ல எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா சில பேர் வருவாங்க. அந்த வர்ற ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் நான் சொன்னேன், ரீசனிங் எனக்கு வர மாட்டேங்குன்னாப்ல. சிம்பிள் ப்ரோ, ஹைப்பர் ஃபோக்கஸ். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்தீங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு டைப்பு 15 நாள் நெட்ல தேடுங்க. இல்லாத கொஸ்டினே கிடையாது. 15 நாள் சீட்டிங் போட்ட கொஸ்டின் திருப்பி போடுங்க. 15 டேஸ் பட் சீட்டிங்ல இருந்து இந்த டாபிக்ல இருந்து மாறக்கூடாது. பண்ணுவீங்களா அப்படின்னு. பண்றேன் சார்னாரு. ஹைப்பர் ஃபோக்கஸ்டா போனாரு. நீங்க ரீசனிங் படிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. ரீசனிங்ல இந்த டாபிக் நான் ஒரு மாசம் படிக்கிறேன்றது தான் முக்கியம். அந்த ஒத்த டாபிக் ஹைப்பர் ஃபோக்கஸ் இல்லாததுதான் உங்க மெயின் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். இங்கிலீஷ்ல எடுத்தா இப்ப நான் சென்டென்ஸ் பிட்டிங் நான் ஒரு மாசம் கொண்டு போறேன். எத்தனை பேர் தாங்குவானுங்கன்னு மட்டும் பாருங்க. தாங்க மாட்டானுங்க. தெரியும் அடுத்த போகணும். பரீட்சையில போயிட்டு கொஸ்டின்ல போயிட்டு அதே கொஸ்டின் கேட்டா தெரியாது, வரமாட்டேங்கி, ஞாபகம் இல்லை, ஸ்ட்ரைக் ஆகல, ஆகாது. எப்படி ஆகும்? அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி உள்ள மண்டையோட மூளையோட அந்த கான்செப்ட் கலந்தா தானங்க வரும். இல்லைன்னா எப்படி வரும்? வராது. அதனால இங்கிலீஷை நான் ஹைப்பர் ஃபோக்கஸாக தான் கொண்டு போறேங்க. இங்கிலீஷ்ல அங்க இங்க இந்த சுத்துற வேலையே கிடையாது. இனிமேல் நான் நல்லா கத்துக்கிட்டேன். எத்தனை தடவை போர் அடிச்சாலும் சரி, கிளாஸ் போறீங்க, அதுக்கு சொன்னதே திருப்பி சொல்றீங்க அப்படின்னு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, நம்ம அப்படிதான் போறோம். ஏன்னா அந்த மாதிரி போனாதான் எக்ஸாம்ல ஸ்ட்ரைக் ஆகும், இல்லைன்னா ஆகாது. கடைசி பாயிண்ட், நான் சொல்லக்கூடியதுல முக்கியமான பாயிண்ட், நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை சைக்கலாஜிக்கல் தான். நம்மளுக்கு படிக்க முடியாதுன்னு கிடையாது, சரியா? நம்மளுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு கிடையாது. நீங்க 2-3 மெயின்ஸ் எழுதிட்டீங்க, 4 மெயின்ஸ் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பீங்க, பார்க்க ஸ்டார்ட் ஆகுது பண்ணியிருப்பீங்க. இல்லை சில பேர் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கலி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ நம்மளை புஷ் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்காது, டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்மளை புஷ் பண்ணுறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை என்னது அப்படின்னா படிக்க தோணலை அப்படிங்கிறது தான். உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான். ஆக்சுவலாக நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை பிடிச்சோம் அப்படின்னா 60% வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அப்படின்னா என்னது? கெப்பாசிட்டி இருக்கு, படிக்க தோணலை அப்படிங்கிறது தான். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி பாருங்க. இது பண்ணால் சரியாயிரும், அது பண்ணால் சரியாயிரும். மேஜிக் ஃபார்முலா கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை கேளுங்க, வாழ்க்கை முழுக்க மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, சரியா? நம்மளே புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் தான், சரியா? ஜெயிக்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு த ப்ளூ பிரிண்ட் இஸ் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். ஒரு கோட் பார்த்தேன், அதான் ப்ளூ பிரிண்ட் இஸ் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். த சீட் கோடு, ஏதாவது ஒரு சீட் கோடு சொல்லுங்க சார் அப்படின்னா டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் தான் சீட் கோடு. நீங்க கேட்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, உங்களை எவனும் காப்பாற்ற மாட்டான், உங்களை தவிர வேற எவனும் உங்களை காப்பாற்ற மாட்டான். உங்களை காப்பாற்றணும்னா ஒரு சீட் கோடு டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி தான். அதுக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னா உங்களை நீங்களே நம்புறது தான். இன்னும் ஒரே ஒரு கோட்
நம்மளுடைய பெய்டு பேட்சஸ் போயிட்டுருக்கு, வெப்சைட்டில் இருக்குது, வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கஷ்டப்பட்டு வைக்கிறவன் வந்துட்டு ஃபர்ஸ்டேஜ் வந்துட்டு மேலே வந்துடுவாங்க. கஷ்டப்பட்டு இது பண்ணுவான் பார்த்தீங்களா, மேன் ஹூ ஒர்க்ஸ் ஹார்டு. கேலரிக்கெலாம் ஆடு ஓடுதுமா. இஃப் யூ ஆர் நாட் 100% இன்டு இட், 100% நீங்கள் இல்லைன்னா somebody else who is 100% into ஒரு விஷயத்தில் 100% இன்வால்வ்டாக இல்லைன்னா 100% இன்வால்வ்டாக இருக்கிற ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் somebody else who is 100% into it will outperform you. உங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவான். அவன் வெறுமான லைட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான், உங்களை அடித்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். he will outperform you by a lot. ஏன்னா இது ஒரு நாளைக்கான பேச்சு கிடையாது, ஒரு மாசத்துக்கான, ஒரு வாரத்துக்கான, 6 மாசத்துக்கான பேச்சு கிடையாது. இது 1 year 2 year 3 yearsக்கான பேச்சு. ஒரு நாள் ஒருத்தவங்களை விட 1% இல்லை ஒரு நாள் ஒருத்தவங்களை விட 10 நிமிஷம் கூட படிக்கிறான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு அவன் 300 நிமிஷம் கூட படிச்சிருப்பான், ஒரு வருஷத்துக்கு அவன் 3650 minutes கூட படிச்சிருப்பான். அப்படின்னா எத்தனை மணி நேரங்கள்னு நீங்களே கணக்கு போட்டுக்கிடுங்க. ஒரே மாசத்துல அவங்களோட 5 மணி நேரம் கூட படிச்சிருவான், ஒரு வருஷத்துல அவங்களோட 60 hours எக்ஸ்ட்ரா படிச்சிருவான். 60 hoursனா ஒரு கம்ப்ளீட் சப்ஜெக்டே எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பான். ஒரு நாளைக்கு உங்களோட 10 நிமிஷம் தான் கூட படிக்கான். ஒரு நாளைக்கு உங்களோட 10 நிமிஷம் தான் கூட படிக்கான். புக்கை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் படிப்பு கிடையாது. சும்மா அப்படியே என்னத்தையோ யோசிச்சு படிக்கிறதுக்கு பேர் படிப்பு கிடையாது. ஃபோக்கஸ்டு கான்சென்ட்ரேட்டட் ஸ்டடிங் தான் படிப்பு. ஸோ இருக்கிற மிஸ்டேக்ஸை சரி பண்ணுங்கள். டைம் இருக்காது, டைம் நிற்காது. 6 மாதம் இருக்கு கிடையாது, 6 மாதம்தான் இருக்குது. கரெக்ட், 6 மாதம் கூட கிடையாது. இப்படிங்கிறதுக்குள்ளே பிப்ரவரி ஓடிடும், மார்ச் ஏப்ரல் முடியும், சடனாக மே வந்துடும். அப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போயிடும். இன்றைக்கி தான் டைமு, இப்போ தான் டைமு. இந்த 6 மாதம் படிக்கிறவனுக்கு அடுத்த 6 மாதம், இந்த 6 மாதம் கஷ்டப்பட்டு ஃபார்மருடைய கதை தான். விளைச்சலை போடுங்க, அடுத்த 6 மாதத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட் வரும். ஒரு எக்ஸாம் இல்லை, மல்டிபிள் எக்ஸாம்ஸ் அடிக்கிறோம், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு. இத்தனை நாள் கிளியர் பண்ணாதுக்கு சேர்த்து வச்சு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் அடிக்கிறோம். எண்டில் வேற லெவல் பண்ணுறோம். சரியா? பண்ணுற மிஸ்டேக்ஸை சரி பண்ணுங்க. சாரி, கொஞ்சம் வீடியோ லாங்காக போயிடுச்சு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.